கரீப்புராங்கிற கிராமத்துல ஏழை மக்கள்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல எல்லாருடைய நிலைமையும் ஒரு விதமா இருந்தது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற நபர்களும் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சிலர் விவசாயம் பண்றாங்க, சிலர் விலங்குகளை வளர்க்குறாங்க, சில பேர் கூலி வேலை. இதே கிராமத்துல தான் தீன்லால் குடும்பமும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய நிலைமையும் இதே மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு வேலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். தீன்லாலோட மனைவி தாமினி அவர்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலன்னா அப்புறம் நாள் முழுக்க நீங்க பட்னியா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி சமயத்துல பட்னியா இருக்கிறது நல்லது இல்ல. நான் இப்போ என்னதான் பண்றது? என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்படியே நான் அங்க போய் என்ன பண்றது? கான்ட்ராக்டர் என்னோட இந்த நிலைமைய பார்த்தாருன்னா அப்புறம் அவரே என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாரு. அதோட நான் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் அதுக்கான பணத்தையும் தரமாட்டாரு, சாப்பாடும் தரமாட்டாரு. அப்போ நான் வேலைக்கு போகட்டுமா? ராத்திரி முழுக்க நீங்க பட்னியா இருக்க போறீங்களா? நாம வேற என்ன பண்றது? ஒருவேளை என்னால நீயும் வீட்டில் இருந்தா அப்புறம் உனக்கும் நாள் முழுக்க சாப்பாடு கிடைக்காது. அங்க போனேன்னா உனக்கு சாப்பாடாவது கிடைக்கும்ல. என்னை பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு நான் வீட்டிலேயே விரதம் இருக்கேன்னு நீ நினைச்சிக்கோ. சரிங்க, சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். இப்படி சொல்லிட்டு தாமினி வேலைக்கு போயிட்டாங்க. தீன்லால் வீட்டுல கட்டில்ல படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம்தான் கிராமத்துல ஒரு சந்த் பாபா பிக்ஷை கேட்டு வந்தாரு. அவரு வீடு வீடா போய் பிக்ஷை கேட்க ஆரம்பிச்சாரு. பிக்ஷை தாருங்கள், பிக்ஷை தாருங்கள். பாபா அந்த வீட்டுல கூப்பிட்டதுனால ஒரு வயசான அம்மா வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. ஐயா ரிஷி முனிவரே, என் மருமகளும் என் மகனும் வேலைக்கு போயிருக்காங்க. நான் இங்க வீட்டுல தனியா இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு பிக்ஷை போட்டேன்னா அந்த விஷயம் என் மருமகளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வீட்டுல அரிசி ஒரு கைப்பிடி தான் இருக்கு. அப்புறம் என்ன இங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. அது பரவாயில்லம்மா, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஒருவேளை உங்களால முடிஞ்சிருந்தா நீங்க கண்டிப்பா எனக்கு பிக்ஷை கொடுத்துருப்பீங்க. ஆனா இப்போ நீங்களே உங்களோட வயிற்றையே நிறைச்சிக்கிறதுக்காக நீங்க மற்றவங்களை நம்பி இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க முனிவர் ஐயா. என்னோட வாழ்க்கையில இதான் முதல் தடவை என் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு முனிவர் ஐயா வெறும் கையோட வெளியே போறாரு. நான் என்னுடைய சின்ன வயசுல ஒரு விலங்கு கூட பசியோட நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினது கிடையாது. மன்னிப்பு கேட்காதீங்க அம்மா. நான் இப்போ இங்கிருந்து போறது வருத்தப்பட்டு இல்லை. நான் உங்க கையால சாப்பிட்டேன்னு நினச்சிட்டு போகிறேன். உங்களோட மனநிலைமை எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் உங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்கிறது நல்லது கிடையாது. நீங்கள் எப்பவும் சந்தோஷமா இருங்க. அந்த முனிவர் அந்த வயசான அம்மாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போனாரு. இதே போல முனிவர் ஐயா இன்னொரு வீட்டு வாசலுக்கும் போனாரு. ஆனா எந்த ஒரு வீட்லயும் பிக்ஷங்கிற பேர்ல அவருக்கு ஒரு பறிக்க அரிசி கூட கிடைக்கல. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால தாமினியும் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவளுடைய புருஷன் இன்னும் கட்டில்ல படுத்திருந்தாரு. இப்போ உங்க உடம்பு எப்படிங்க இருக்கு? உடம்பு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா பசி தான் பயங்கரமா எடுக்குது. நீங்க கொஞ்ச நேரம் எனக்காக காத்துட்டுருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். தாமினி தன்னோட புருஷனுக்கு சமைக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ சமைச்சு வெளியில ரூமுக்கு கொண்டு வந்தா. என்னங்க, எழுந்துருங்க, போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. தீன்லால் கட்டில இருந்து எழுந்தாரு. கை கால அலம்புறதுக்காக வெளியில போனாரு. அதுக்கப்புறமா தீன்லால் சாப்பிட்றதுக்காக போய் உட்கார்ந்த போது அப்போதான் அவரோட வீட்டு வாசலுக்கு அந்த முனிவர் வந்தாரு. பிக்ஷை தாருங்கள். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? பசியோடு இருக்கிற சன்னியாசியோட குரல் உங்களுக்கு கேக்குதா? அந்த முனிவரோட குரலை கேட்டுட்டு தீன்லால் எழுந்துக்கிட்டாரு. அப்புறம் வாசலை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய மனைவி தாமினி அவரை தடுத்தாங்க. வீட்டுல இருந்த கொஞ்சம் அரிசியை தாங்க நான் உங்களுக்காக சமைச்சேன், வேற எதுவும் இல்லைங்க. நாம அந்த முனிவருக்கு என்னங்க கொடுக்கறது? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நாம கொடுத்துடலாம். நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஒரு சன்னியாசிய வெறும் கையோட அனுப்பக்கூடாது. தீன்லால் வாசலுக்கு போனாரு. உள்ள வாங்க முனிவர் அவர்களே. தீன்லால் அந்த முனிவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் அவரை அந்த இடத்துல உட்கார வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கதான் அவர் உட்காந்து சாப்பிட போனாரு. நீங்க பசியோடு இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த உணவை ஏத்துக்கோங்க. சாது சுவாமிகளே, இந்த கிராமத்துல நீதான் முதல் மனுஷன். நான் எதுவும் கேட்காமலேயே எனக்கு உணவு கொடுத்துருக்க. ஆனா உன் நிலைமையை பார்த்தா எப்படி இருக்குன்னா நீயும் பசியோடு இருக்க மாதிரி இருக்கு. இல்லை சாமிகளே, நான் இப்போதான் சாப்பாடு சாப்பிட்டேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க.
தீன்லாலோட நிலைமைய பார்த்துட்டு அந்த முனிவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எதுக்காக போய் சொல்றாருன்னா, முனிவர் வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக தானே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அவர்கிட்ட சொன்னாரு, உன்னோட சேவைக்கும் பக்திக்கும் சரியான பலன் உனக்கு கிடைக்கும். சாப்பிட்டு முடிஞ்சதும் முனிவர் ஓய்வெடுக்கிறதுக்காக தீன்லால் தன்னுடைய கட்டுல அவருக்கு கொடுத்தாரு. அப்புறம் அவரு போய் தரையில படுத்துக்கிட்டாரு. ஆனா காலையில விடிஞ்சதுமே முனிவர் எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சாரு. அப்பதான் தீன்லால் முடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் நேரா முனிவர் கிட்ட போனாரு. அவர் அந்த சமயம் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தாரு. ஏ சாது சாமிகளே, நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காம இங்கிருந்து போறீங்களே. நான் உனக்கு ஆசீர்வாத ரூபத்துல அப்படி ஒரு பொருளை கொடுத்துருக்கேன். அது உன்னோட இந்த ஏழ்மைய நிரந்தரமா போக்கிடும். இப்படி சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல தீன்லாலோட கட்டில் மின்ன ஆரம்பிச்சது. என்னங்க இங்க பாருங்களேன், அந்த கட்டில் எப்படி மின்னுது பாருங்க. ஏதோ தங்கம் போல மின்னுதுங்க. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, இது நிஜமாவே தங்கம் தான். இப்படி ஒரு வெளிச்சம் தங்கத்தை தவிர வேற எந்த ஒரு பொருளுக்கும் இருக்காது. அப்படின்னா அந்த ரிஷி முனிவர் நம்மளுடைய பக்தி சேவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுடைய இந்த கட்டுல தங்கமா மாத்தி இருக்காருங்க. நாம இனிமே வேலை தேடி இங்க அங்கே அலைய வேண்டாங்க. தாமினியும் தீன்லாலும் ரொம்ப சந்தோஷத்தோட சத்தம் போட்டு இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருந்த இந்த பேச்ச பக்கத்து வீட்டுக்காரர் மதன் கேட்டுட்டாரு. ஒருவேளை இந்த கட்டில் என்கிட்ட இருந்தா என்னால என் பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க முடியுமே. நான் இன்னைக்கு ராத்திரியே இந்த கட்டில திருடிடுறேன். சாயங்காலம் ஆன உடனே மதன் ஒரு முனிவரோட வேஷத்துல தீன்லாலோட வீட்டுக்கு வந்தாரு. பிக்ஷை தாருங்கள். தாமினி வாசல்லே நின்னுட்டு இருந்தா. நீங்க பிக்ஷை கேட்டா வந்திருக்கிறீங்க முனிவரையா? நான் நாள் முழுக்க நடந்தே வந்துட்டு இருக்கேம்மா. என் உடம்பு ரொம்ப களைச்சி போயிருக்கு. நான் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நான் இங்க ஓய்வெடுக்க முடியுமா? சரிங்க சுவாமி, நீங்க உள்ள வாங்க. தாமினி சொன்னதும் மதன் வீட்டுக்குள்ள வந்தாரு. மதன் ஓய்வெடுக்கிறதுக்காக தங்க கட்டில் கொடுக்கப்பட்டது. ஆனா மதன் ஓய்வெடுக்கிறதுக்கு பதிலா தீன்லால் அப்புறம் அவருடைய மனைவிய பாத்துக்கிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் தூங்கின உடனேயே நான் இந்த தங்க கட்டில தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுவேன். பாதி ராத்திரி இருக்கும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா மதன் தன்னுடைய போலியான தாடி மீச முனிவரோட உடை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாரு. அப்புறம் அந்த கட்டில தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. காலையில விடிஞ்சதும் தாமினியும் தீன்லாலும் அதிர்ச்சியானாங்க. இங்க பாருங்க, முனிவரோட பைய அப்புறம் மீச தாடி, அவன் எவனோ ஏமாத்துக்கார நம்ம தங்க கட்டிலையும் திருடிட்டு போயிட்டானுங்க. தாமினியும் தீன்லாலும் அந்த தங்க கட்டில தேடி வெளியில புறப்பட்டு போனாங்க. இங்க மதன் அந்த கட்டிலை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போன போது அவர் கையில இருந்த கட்டில் கீழே விழுந்தது. அவர் பார்த்த போது அவருடைய 2 கைகளும் தங்கமா மாறி இருந்தது. இங்க என்ன ஆச்சு? என்னோட 2 கையும் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அப்பதான் அந்த பக்கமா போன முனிவரோட பார்வை மதன் மேல பட்டது. அவர்கிட்ட வந்தாரு. நீ இந்த கட்டில திருடி பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் இதை அவங்க 2 பேரோட பக்தியால சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு பலனா இதை கொடுத்தேன். இப்போ நீ உன்னோட தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த கட்டில தேடிக்கிட்டு தாமினியும் தீனாலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. மதன் என்ன நீங்களா? நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்ன தப்பா நினைக்காத தங்கச்சி, இதெல்லாம் என் பொண்ணோட வைத்தியத்துக்காக தான் நான் பண்ணேன். உனக்கே நல்லா தெரியும்ல அவ நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்னு. தாமினி முனிவர் ஐயா கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா. ஐயா முனிவர் ஐயா, அவர் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு, அவரை மன்னிச்சிடுங்க. அப்புறம் இவருடைய கைகளையும் தயவு செஞ்சு பழைய மாதிரி மாத்திடுங்க. எந்த ஒரு மனுஷன் மற்றவங்க பொருள் மேல பேராசைப்பட்டாலும் அது தவறு. தவறுக்கான தண்டனை எப்பவும் இந்த மாதிரி தான் கிடைக்கும். முனிவர் ஐயா, மனிதர்கள் எப்பவுமே தப்பானவங்க கிடையாது. அவங்களோட நேரமும் நிலைமையும் தான் அவங்கள அப்படி மாத்திடுது. அப்படி மதன் அண்ணன் பொண்ணோட உடம்பு நல்லா இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை நிச்சயம் செஞ்சிருக்க மாட்டாரு. தாமினி வேண்டி கேட்டுக்கிட்டதுனால முனிவர் மதனோட கைகளை மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்தாரு. இப்ப தீன்லால் அந்த கட்டில தன்னோட தலையில தூக்கினாரு. அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. நீங்க இந்த கட்டில எங்கெங்க கொண்டு போறீங்க? நான் ஏதாவது பெரிய தங்க வியாபாரிக்கு இதை வித்துடுறேன். ஏன்னா ஒருவேளை இது வீட்டில் இருந்தா யாராவது ஒருத்தவங்க இதை திருட வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நாம இதை வித்து வர பணத்துல கிராமத்துல இருக்கிற எல்லாரோட ஏழ்மையும் போக்கிடலாம். தீன்லால் அந்த தங்க கட்டுல வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து தனக்கு மட்டும் இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரோட ஏழ்மையையும் போக்கிட்டாரு.